வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி அண்ட் NLP வித் ஜானகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சால்ட் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். சாதாரணமாக கடல் நீருக்கு நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, மருத்துவ குணங்களும் நிறைய இருக்குது. அதனால தான் கடல் நீரில் போய் குளிக்கிறோம். நாம் ஏதாவது அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னாலும் கடல் நீரில் போய் பண்ணுறோம். அது அந்த ஆன்மாக்களுக்கு போய் சேருதுன்னு நம்புகிறோம். இப்போது இந்த கடல் நீரில் இருக்கிற அந்த உப்புத்தன்மை, புரோமின்ற கண்டென்ட்டு நம்மளோட ஆரா கிளென்சிங்க்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போது நாம் சாதாரணமாக வீட்டில் சால்ட் வாட்டர் வச்சு எப்படி நெகட்டிவிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய தெரிஞ்சிருக்கோம். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நாம் அந்த கல்லுப்பு போட்டு எவ்ரி கார்னர், ஒவ்வொரு ரூமில் கார்னரில் நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது இந்த ரூமில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்த நாள் அதை நாம் டிஸ்போஸ் பண்ணுறோம். இது சாதாரணமாக நம்ம செய்கிற ஒரு ரெமெடி. இப்போ நம்மளோட இன்டென்ஷன்ஸ், நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் சில சமயம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்கிறது இல்லை. அதுக்கான ரீசன் என்ன? நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு டவுட்ஃபுல்லான தாட், இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோடையே நம்மள இன்டென்ஷன்ஸ் வச்சுட்டு இருந்தோம்னா அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கொடுக்கும். ஸோ நெகட்டிவ் எனர்ஜியை நிறைய நம்ம சேர்த்துக்கிறோம்னு அர்த்தம். அப்போ நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்காமல் போகுது. இதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எழுதிக்கோங்க. இது கண்ணாடி டம்ளர் தான் இதுக்கு சிறந்தது. கிளாஸ் ஆஃப் வாட்டர் முக்கால் வரைக்கும் அந்த வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதில் கல்லுப்பு போடுறீங்க. கல்லுப்பு பிங்க் சால்ட், ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஹிமாலயன் சால்ட் அதில் நீங்கள் போட்டுடுறீங்க. 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் உங்களோட நேம் எழுதிக்கோங்க. நேமுக்கு கீழே நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் என்ன, இப்போ ஹெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன சரியாகணும், இல்லை மணி ரிலேட்டடாக என்ன உங்களுக்கு வேணும், கெரியரில் எந்த லெவல் நீங்கள் ரீச் ஆகணும், எதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ஆனால் அதை அச்சீவ் பண்ண முடியலையோ அதை நீங்கள் 1 2 3 4 நீங்கள் எழுதலாம். மேக்ஸிமம் ஒரு 4 to 5 வரைக்கும் எழுதினா போதும். எழுதிட்டு இந்த பேப்பரை எடுத்து உங்கள் கைகளுக்கு நடுவில் இப்படி வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த ஐ கிளென்ஸ் மை எனர்ஜி அப்படின்னு 3 தடவை சொல்லணும். ஐ கிளென்ஸ் மை எனர்ஜி, ஐ கிளென்ஸ் மை எனர்ஜி அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கிளென்சிங் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு. ரெண்டாவது நீங்கள் சொல்ல வேண்டியது ஐ ஆம் வர்தி ஆஃப் திஸ் பிளெஸ்ஸிங், ஐ ஆம் வர்தி ஆஃப் திஸ் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் 3 times. அது சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கைகளுக்கு நடுவில் அந்த பேப்பர் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அந்த பேப்பருக்கு தேங்க் பண்ணுறீங்க, நீங்கள் எழுதின பென்னுக்கு தேங்க் பண்ணுறீங்க, அதே மாதிரி இந்த யூனிவர்ஸுக்கு தேங்க் பண்ணணும், அதே மாதிரி இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கும் தேங்க் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற இந்த ப்ராக்டிஸ்க்கு பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களுக்கும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்க. சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிட்டு நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டருக்குள்ளே நீங்கள் அப்படியே ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி வச்சிடணும் அந்த பேப்பரில். அந்த பேப்பரை இப்போது அது உள்ளே வைக்கும் போதே உங்களோட இன்டென்ஷன் சொல்லிகிட்டே வைங்க. இப்போ மணிக்காக இருக்குன்னா ஐ அட்ராக்ட் திஸ் மச் மணி, பர்டிகுலராக எவ்வளோ நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஹெல்த் ரிலேட்டடாக என்ன நினச்சிருக்கீங்களோ அதுக்காக சொல்லலாம். ஸோ அதை சொல்லிக்கிட்டே உள்ளே போடணும். ஸோ ஹாப்பி ஃபீலிங்ஸோட போடுங்க, ஒரு பிக் ஸ்மைலோட போடுங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது எப்படி சால்வ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் ஒரு பிக் ஸ்மைலோட என்னோட அத்தனை ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரில் இந்த பேப்பரை ஃபுல்லாக அதுக்குள்ளே இமர்ஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 days அப்படியே இருக்கட்டும். எங்கே நீங்கள் வைக்கலாம் அப்படின்னா எங்கேயுமே ரொம்ப அதிகமாக டஸ்ட்டு சேராத இடமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கீங்க, பட் எங்கேயுமே அதிகமாக யூசேஜ் இல்லாத ஒரு ரூமில் நீங்கள் கார்னரில் கூட வைக்கலாம், இல்லை உங்களோட ஸ்டடி டேபிளில் கூட நீங்கள் வச்சிடலாம். இது என்ன அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்கள் வைக்க வேண்டாம். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் தூரமாக நீங்கள் அதுக்கு டச் பண்ணாத மாதிரி 3 days நீங்கள் அதை டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வாட்டரை எடுத்துட்டு நீங்கள் மண்ணில் சேர்த்திடணும். அந்த தண்ணி செடியில் இருக்கிற மண்ணில் நீங்கள் சேர்த்திடலாம். அந்த பேப்பரும் அந்த மண்ணுக்குள்ளே போட்டுங்க. இது எப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா when you feel உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் சீக்கிரமாக நடக்க மாட்டேங்குது, இல்லை அதிகமாக ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எக்ஸிஸ்டிங்காகவே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் 2 weeks ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது நீங்கள் செய்யும் போதே யூ வில் ஃபீல் தட் ஆரா
உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுறது உங்களுக்கு நீங்கள் நாளடைவில் கண்டிப்பாக அதோட ரிசல்ட்டை நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் மெத்தட் அப்படின்னா கூட இதில் அந்த எனர்ஜியோட கிளென்சிங் நடக்கும்போது உங்கள் உடம்புக்குள்ளேயும் கிளென்சிங் நடக்கும், அதே மாதிரி மைண்டுக்குள்ளேயும் கிளென்சிங் நடக்கும். ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து இதில் கிடைக்கிறது நான் நிறைய பார்க்குறேன். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இங்கே மைண்ட் மாஸ்டரி அண்ட் NLP கோர்சஸ் ஆன்லைனில் ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதை பற்றின என்கொயரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.